நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே கதவு ஜன்னலுக்கு பெயிண்ட் அடித்து எப்படி கிரெயின்ஸ் போட போகிறோம், அது எப்படி போட போகிறோம், அந்த மெட்டீரியலோட தரம் என்ன, அதோட ரேட் என்ன, எப்படி போட்டால் சீக்கிரமாக வந்து கிரெயின்ஸ் போட்டு முடிக்க முடியும் அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ அந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஷார்ட்டாக வந்து மரத்துக்கு கிரெயின்ஸ் போட்டு தேக்கு மாதிரி நம்ம கொண்டு போக போகிறோங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்க பெயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகோவில் மிடில் பப்பு சாட்டினில் வாங்கியிருக்கோம். இது வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450 ரூபாயிலேருந்து 500 ரூபாக்குள்ளே வரும். இது கூட வந்து கோல்டன் ப்ரௌன் வந்து ஒரு 150 மில்லி 1 லிட்டருக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கோட் அடித்தாச்சு. செகண்ட் கோட்டுக்கு வந்து லைட்டாக எமர் ஷீட்டை போட்டு நம்ம இப்போ தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். தேய்ச்சிட்டு கண்ணாடி இன்னெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். இந்த மாதிரி கண்ணாடி எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிடில் பப்பு செகண்ட் கோட்டுக்கு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கலர் எடுத்து வச்சுருந்தோம். நான் சொன்னது மாதிரி 1 லிட்டருக்கு வந்து 150 மில்லி வந்து கோல்டன் ப்ரௌனு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் மிடில் பப்பில். இப்போ செகண்ட் கோட் நம்ம பண்ண போகிறோம். ஏற்கனவே ஆல்ரெடி வந்து இந்த 4 இன்ச்சு ரோலரில் இப்போ நம்ம உருட்ட போகிறோம் செகண்ட் கோட்டு. இப்போ நம்ம எமர் ஷீட்டை தேய்ச்சிருக்கிறதுனால வந்து கிரெயின்ஸ் உழுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் கோட் உருட்டுறோம். ஏன்னா ஃபஸ்ட் கோட் உருட்டுறது வரைக்கும் நம்ம லென்த்தாக வீடியோ போட முடியாது. அதனால் வந்து செகண்ட் கோட் உருட்டுறதை நம்ம ஷார்ட்டாக எடுத்துருக்குறோம். இப்போ இந்த மாதிரி வந்து பத்து இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப நைஸாக உருட்டிட்டோம்னா இதில் வந்து கிரெயின்ஸ் ஈஸியாக வந்து உழுகும். இப்போ எல்லா பக்கமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ பார்க்கலாம் நீங்கள் கண் கூட எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குன்னு. அதனால தான் நம்ம வந்து மெயினாக வந்து ரோலர் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம். இதில் வந்து ப்ரஷ்ஷோட மார்க்கு கம்ப்ளைண்ட் எதுவுமே வந்து தெரியாது. நண்பர்களே இப்போ வந்து பண்ணி முடிச்சாச்சு. இது காய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் ஆகணும். 4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா நல்லா காஞ்சி கொடுத்துரும். நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்ஸாரில் சாட்டின் ப்ரௌன் வாங்கியிருக்கிறோம். இது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது கூட வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ணல. டைரெக்ட் கலர் வந்து அப்ளை பண்ண போகிறோம் ரேக ஓடுறதுக்கு. இப்போ இதுக்கு தேவையான டின்னர் வந்து நம்ம எடுத்துக்கணும். நல்லா கொஞ்சம் லூஸாக வச்சு போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்துருக்குது வேஸ்ட்டு, அதாவது கடையில் கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டு துணி. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்க மாஸ்கிங்க்கு டேப்பு வந்து இப்போ வந்து நம்ம எதுக்கு வாங்கியிருக்கோம்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜன்னல் அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓரக்காலில் நம்ம ஒட்டிட்டு இந்த மாதிரி நம்ம கிரெயின்ஸ் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிட்டு போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த டேப்பை வந்து எதுக்கு ஓட்டணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து சைடில் ஏறாது. அந்த ஒட்டின டேப்பை ஏற்கனவே கிழிச்சிருந்தோம். அதவே வச்சு திருப்பி இன்னொரு ஜன்னலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த டேப்பு வந்து வேஸ்ட் ஆகாமல் வந்து உங்களுக்கு ஒட்டி ஒட்டி எடுத்துக்கலாம். இப்படி வந்து ஒவ்வொரு சைடும் தனித்தனியாக நம்ம போடும்போது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பீஸில் வந்து, அதாவது ஒரே மரத்தில் வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு ஜன்னலில் காமிச்சு கொடுக்கும். அதனால தான் மெயினாக வந்து இந்த டேப்பு நம்ம ஒட்டி எடுக்கிறோம். நீங்கள் இப்போ பார்க்கலாம் கண் கூட. இப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப் ஒட்டி நம்ம போடும்போது வேலையும் ஷார்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஃபினிஷிங்காகவும் இருக்கும், ஒரே மாதிரி மரமாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம மெயினாக வந்து இந்த டேப் வந்து ஒட்டக்கூடியதுக்கு காரணம். இப்போ எல்லா பக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் நம்ம போட்டுக்கிட்டே வர்றோம். இப்போ பாருங்கள், அதில் ஒரு இடத்துல கூட பிசுறு அடிக்காது.
அதனால தான் அந்த டேப்பு வந்து மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு காரணம். இப்போ வந்து நம்ம இந்த வேஸ்ட்டு துணிலையும் போடலாம். அதே மாதிரி 2 இன்ச்சு சிபி ப்ரெஷ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரெஷ் இருந்தாலும் அதுலேயும் நம்ம வந்து ஈஸியாக போட்டுக்கலாம் அந்த மாதிரி கிரெயின்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதவே நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டிய ஜன்னலுக்கும், அதாவது நிலைகளுக்கு இதவே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூலப்பொடிகளில் எப்பயும் போல் நம்ம டேப் ஊட்டிட்டு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 இன்ச்சு ப்ரெஷ் யூஸ் பண்ணுறோம். அதாவது இதில் வந்து நம்ம கையை விட்டு நம்ம துணியில் போட முடியாதுன்றதுனால ஷார்ட்டாக வந்து 2 இன்ச்சு ப்ரெஷ்ஷில் நம்ம வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு கை எப்படி தோது அடிக்குதோ அந்த மாதிரி நம்ம வந்து வேக போட்டுக்கலாம். இப்போ இந்த மூளைக்கு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் போட்டு முடிச்சுட்டு, ஏன்னா வந்து கிரில் இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்மளுக்கு தோது இல்லாத இடங்களுக்கு 2 இன்ச்சு ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வேஸ்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிரெயின்ஸ் போட்டுக்கலாம். இப்போ அந்த டேப்பை வந்து ஏற்கனவே நம்ம கிரெயின்ஸ் போட்டிருந்த இடத்துல அப்படியே அந்த டேப்பை மாற்றி இங்கிட்டு ஓட்டிக்கிடலாம். இங்கிட்டு ஓட்டிட்டு இப்போ இந்த நெத்திலே அதே மாதிரி வந்து இந்த மாதிரி கிரெயின்ஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா இப்போ அந்த டேப்பை வந்து நம்ம கிழிக்கும் போது தனித்தனியாக வந்து ஒவ்வொரு மரமும் உங்களுக்கு பீஸாக காட்டலாம். வேலையும் ஈஸி, ஃபினிஷிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அந்த டேப்பை எடுத்தோன்னே பாருங்கள், மரம் ஒரே மாதிரி மரமாக தெரியும். அதனால தான் வந்து நம்ம மெயினாக வந்து இந்த டேப்பை யூஸ் பண்ணுறதுக்கு காரணம். நீங்கள் பார்க்கலாம் கண் கூட. இப்போ வந்து இந்த ஜன்னல் வந்து நம்ம கலட்டி வச்சு ஏற்கனவே ஒரு கோட் வந்து உட்பிரேமர் அடிச்சிருக்கோம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டு வால் புட்டி பார்த்துருக்குறோம். அதுக்கு மேலே இந்த மிடில் பப்பை வந்து 2 கோட்டு பெயிண்ட் வந்து நம்ம பண்ணிவிட்டு இந்த கிரெயின்ஸ் போடுறோம். இந்த மாதிரி ஜன்னலை கலட்டி வேலை பார்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடியும். அதே மாதிரி நல்லா ஃபினிஷிங்காகவும் பார்த்துடலாம். இதே வந்து நீங்கள் ஜன்னலை மாட்டியிருந்தீங்கன்னா அடிப்பக்கத்தையும் நம்ம வந்து இதுக்கு அடியில் பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு அடியிலையும் வந்து நம்ம பெயிண்ட் அடிக்காமல் விட்டுருவோம். அதனால் வந்து மெயினாக வந்து நம்ம ஜன்னலை கழட்டிட்டு இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு வேகமாக வேலை முடியும். இப்போ வெளியே வந்து நீங்கள் ஏணியோ கோக்கோலியோ போட்டு அடிக்கிறோம்னா குறைஞ்சது ஒரு ஜன்னலுக்கு, அதாவது 3 பத்தி ஜன்னலுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் ஷார்ட்டாக முடியும். அதாவது ஒரு ஜன்னல் வந்து குறைஞ்சது 20 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடலாம். அதாவது 2 கோட்டு பெயிண்ட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். அது இல்லாமல் பட்டி வைக்க வேண்டியிருக்கு, தேய்க்க வேண்டியிருக்கு. இது எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஜன்னலுக்கு சுமார் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரத்தில் வந்து அந்த வேலையை முடிக்கலாம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1.5 மணி நேரம் வந்து நம்மளுக்கு டைம் மிச்சமாகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப் எடுத்துகிட்டு இந்த சைடு வந்து நேருக்கு மரம் வந்து அப்படியே டேரெக்டாக வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அதாவது வந்து கிரெயின்ஸ் போடுறோம். இது சாதாரண வந்து நம்ம கடையில் வாங்கக்கூடிய வேஸ்ட்டில் தான் இப்போ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சைடு போட்டுட்டு அந்த பக்கத்து பீஸையும் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ பாருங்கள் கிரெயின்ஸ் எப்படி வந்துருக்குன்னு. இப்போ பூரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஜன்னு யாரும் வந்து கிரெயின்ஸ் விரும்புகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக வந்து தான் போடணும்னு நினைக்கிறாங்க வீட்டுகளுக்கு. ஏன்னா சில பேர் வந்து நிறையா கன்று போடணும் அப்படி இப்படின்வாங்க. சில வீட்டுக்காரங்க எங்களுக்கு சிம்பிளாக இருந்தால் போதுன்னுவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரெயின்ஸை போட்டுக்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிரெயின்ஸ் போட்டு சப்போஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து திருப்பி பெயிண்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே வந்து கிளியரோ இல்லை வார்னிஷோ நீங்கள் பண்ண வேணாம். இதுக்கு காரணம் இருக்குது. காரணம் என்னான்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் சப்போஸ் எனக்கு வந்து இந்த கிரெயின்ஸ் பிடிக்கலை, நான் வந்து வேறு பெயிண்ட்டு கலர் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே டச் விட்டோ இல்லை கிளியரோ நீங்கள் பண்ண தேவையில்ல. இது அப்படியே டேரெக்டாக விட்டாலே போதும். இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷம் 9 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இதுக்கு லைஃப் தரக்கூடிய பெயிண்ட் தான். அதனால் வந்து நம்ம டேரெக்டாகவே அப்படியே விட்டுறலாம்.
ஒரு 9 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் பெயிண்டிங் பண்ணுறீங்கன்னா வீட்டுக்கு, அப்போ வந்து இதுக்கு மேலே கலர் மாற்றினா மாற்றிக்கலாம். இந்த கிரெயின்ஸ் வந்து அவ்வளோ திட்டாக தெரியாது. காரணம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, கிரெயின்ஸுக்கு ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி வந்து நல்லா டின்னர் யூஸ் பண்ணியிருக்கிறோம் லூஸாக வச்சு. அதனால் வந்து பயப்பட தேவையில்ல. இப்போ நீங்கள் வந்து இதை லைஃப் லாங்காக வந்து அப்படியே உடன்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு வந்து நீங்கள் கிளியரோ டச்சோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டச் விட்டோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். கிரெயின்ஸு இந்த மாதிரி சிம்பிளாக இருந்தால் தான் வந்து இப்போ எல்லாத்துக்கும் பிடிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிரெயின்ஸ் போட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இது நல்லா உணரும் போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட் ஆகும். இப்போ உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி கிரெயின்ஸ் போடும்போது ஏதாவது கொஞ்சம் டார்க்காக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட்டாக ரெட்டு, அதாவது சிக்னல் ரெட்டுன்னு சொல்லுவோம், லைட்டாக யூஸ் பண்ணுங்கள் அந்த ப்ரௌனில். அப்போ வந்து ரெட் ஸ்டோனில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபினிஷிங் பண்ணிட்டோம், அதாவது கிளியர் அடிக்காமல் வச்சுருக்குறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம கிரெயின்ஸ் போட்டு முடிச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ, அதாவது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சமத்.